ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரகபத் நர்சரி கார்டனை தான் நம்ம விசிட் பண்ண போயிருக்கோம். ஸோ இந்த நர்சரி கார்டனில் இப்போ என்னென்ன நியூலி பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நர்சரி கார்டன் கரெக்டாக எங்கே இருக்குது, அக்யூரேட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா வில்லுக்குரி, குமார கோயில் ரோடு வில்லுக்குரியில் இருக்குது. ஸோ இந்த கார்டனில் நிறைய ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸு, அப்புறமா பாட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் எடுத்த உடனே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டில் அவங்க ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அதில் உள்ளே உர வகைகள், இன்டோர் பாட் கலெக்ஷன்ஸ், இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே அல்லி பாட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நிறைய இருக்குது. நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ போகன் விழா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கலாம். எவ்வளோ ரோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். போகன் விழா எல்லாம் போன்சே பிளான்ட் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் மாமரக்கண்டு அந்த மாதிரி பாட்டிலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. ஓவரால் வியூ பார்த்ததுனே உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ அதை அப்படி காமிச்சிருக்கேன். இது நம்ம இனி பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பார்த்துடலாமா. இன்டோர் பிளான்ட்ஸ் இங்கே இருக்குது. மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸு, அக்லோனிமா கலெக்ஷன்ஸு, ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் 50-100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளான்ட் சைஸை பொறுத்து ரேட் வேரி ஆகும். இதெல்லாம் அக்லோனிமா கலெக்ஷன்ஸ் தான். அக்லோனிமாவில் ரெட் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் மணி பிளான்ட் வெரைட்டிஸு, ஆர்கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர்ஃபுல்லாக செமையாக சூப்பராக இருக்குது. பூ சைஸ் பெருசு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. சப்போஸ் இதை ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப விரும்பி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கலர்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இல்லாத கலர்ஸ் பார்த்து எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட்டு, வயலட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் சூப்பராக இருக்குது. அப்புறமா இது ஃப்ளவரிங் பிளான்ட் செக்ஷனு. டயந்திசிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறமா இந்த சைனீஸ் பால்சம் இருந்தது. அந்தூரியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பீஸ் லில்லி, எவ்வளோ இருக்குது பாருங்கள் பிளான்ட்ஸ் எல்லாம். ஒரு ஸ்டெப் இது கலெக்ஷன்ஸ் போயிருக்குது. கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் ஜெர்பரா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இது மேரிகோல்டு, ரோஸ்மேரி இதெல்லாம் இருக்குது.
அப்புறம் தெத்திப்பூ பூ மாதிரி பூ பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஒட்டு மாங்காய். இது வந்து பெரிய பாட்டில் வச்சு போன்சை பிளான்ட் மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக சூப்பராக வந்திருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்குமே நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மாமரம் வளர்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டில் ஒன்று தான் வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் வந்து அந்த மொட்டு பூ பிஞ்சு காய் ஆனால் விளையலை அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து சூப்பராக அழகாக பூத்துருந்து. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அது வந்து அப்படியே கீழே வரைக்கும் வேர் போட்டு ஒரு குட்டி மினி சைஸ் ட்ரீ மாதிரி வந்திருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இலந்த செடி. இலந்த வந்து பூ பிஞ்சு காயோட அழகாக சூப்பராக இருந்தது. எவ்வளோ இருக்குது பாருங்க இலந்த. ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 100-150 ரேட்டில் வந்து ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது. பிளான்ட் சைஸு வெரைட்டி கலெக்ஷன்ஸை பொறுத்து நமக்கு வந்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறம் போகன் விழா கலெக்ஷன்ஸில் போகன் விழாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளேஸே வந்து ஒரு செமையான ஒரு இடம்தான். மலை பக்கத்தில் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. அப்புறம் மாமரக்கன்றில் வெரைட்டிஸ், பலாவில் வெரைட்டிஸு. இங்கே வந்து ஏதோ ஒன்று பார்த்தேன், அதெல்லாம் ஓடி போயாச்சு. என்னென்னா இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் வாட்டர் ஆப்பிள் க்யூட்டாக அழகாக காய்ச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அது ரெட் கலர் தான். இப்போ பார்க்குறதுக்கு வந்து க்ரீன் வித்து ஒரு பிங்கு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து வளர வளர ரெட் கலராக மாறிடும். இல்லைன்னா டபுள் கலர் வெரைட்டிஸும் உண்டு. ஒரு டபுள் கலராக இருந்தாலும் இருக்கும். அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு இப்போ தான் பூ வச்சு குட்டியை பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது பரோபா பிளான்ட்டு. அதில் வந்து காய் விட்டுருந்துச்சு. காய் விட்டு நல்லா பெரிய பிளான்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து மல்பரி. அப்புறம் நாவலும் ஒயிட்டு பிளாக் எல்லாம் இருந்துச்சு. பூ குட்டியாக பிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பலா வெரைட்டிஸு. அப்புறம் டிராகன், ஒட்டு மாங்காய், அப்புறம் வந்து இது வந்து நம்ம இது பம்பளி மாஸ் பழம்னு சொல்லுவாங்களா, அதுதான். அது வந்து ஒரு காய்க்கு பெரிய காயாக இருந்துச்சு. நிறைய செடியில் நிறைய பூ இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பெரிய ஸ்டார் ஃப்ரூட் செடி, அவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட்டோடு இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த மினி வாட்டர் ஆப்பிள், அது காயோடே இருக்குது செடி.
அப்புறமா வந்து இதுவுமே இன்னொரு இன்டோர் செக்ஷனு. அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி பெரிய சைஸ் பாட்டில் இருக்குது. அப்புறமா வந்து தேக்கங்கன்று, வாழைக்கன்று, அப்புறம் புஷ் பெப்பரு, குரோட்டன்ஸ் வெரைட்டிஸும் மிக்சடாக இருக்குது. அடுத்து இதுவும் இன்னொரு வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு. அதுவும் பாட்டில் பெரிய சைஸ் பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இங்கேயும் ஒரு பெரிய கம்பளிமேசா அந்த பழம் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் வந்து ரோஸ் செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து வரிசையாக ஃபுல்லாக வந்து பெரிய பாட்டில் வந்து போகன்வில்லா வச்சுருக்காங்க. இதெல்லாமே நல்லா பெரிய பெரிய பிளான்ட்ஸ் தான். அதை வந்து கட் பண்ணி கிராப் பண்ணி போன்சை லெவலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், வியூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காஷ்மீர் ரோஸு இந்த ரோ ஃபுல்லாகவுமே. அடுத்தது வந்து நம்ம ரோஸ் பூவெல்லாம் பெரிய பெரிய பூவாக பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸு. அடுத்தது வந்து அந்த ஸ்னோ ஒயிட்டில் பிங்கு. ரோஸ் செடியெல்லாம் அவ்வளோ நிறைய இருக்குது. எல்லாம் ரெட்டு, பிங்கு, ஒயிட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கலரே இல்லை. அப்புறம் இந்த பக்கமும் கொஞ்சம் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கே வந்து அந்த கம்பியில் வந்து ஹார்ட் ஷேப்பில் வெல்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பிளான்ட்டை வளர்த்து சூப்பராக ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே போகன்வில்லா பிளான்ட் தான். செம்பருத்தி கலெக்ஷனும் இவங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, பாட் கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. கார்டனிங் டூல்ஸு, உரம், அப்புறம் வந்து மீன் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் அங்கே அந்த பக்கம் ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து காமிச்சிருப்பேன். மண்கலவை, உரம் எல்லாமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இங்கே குமாரகோயில் ரோடு தக்கலையிலேருந்து குமாரகோயில் போகிற வழி வில்லுபுரியில் வந்து இந்த நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ வந்து இந்த வழியாக போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் வந்து மாமரம் கண்டு வச்சுருக்காங்க. செமையாக மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது, ஒட்டு மாங்காய்.
அப்புறம் தெத்தி செடி, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறமா இது அல்லி செடி சொல்ல மறந்துட்டேன். அல்லி செடியுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அல்லி செடியில் 1-2 கலர்ஸில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ நம்ம வந்து காமிக்கிற அளவுக்கு ரொம்ப பூவெல்லாம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.